எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல கில்லர் ஒருத்தன் மும்பைல இருக்க ஒரு மிகப்பெரிய ஆக்டரோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட கழுத்தையும் இறுக்கி காலி பண்றான். இதே மாதிரியான பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடியே 2 கொலை நடந்திருக்கும். அதனால சீரியல் கில்லர் தான் ஒருத்தன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு போலீஸ்மே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி தேஷ்பாண்டே என்ற லேடி இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கள போயிட்டு ஜெயிலையும் மீட் பண்றாங்க. இது ரொம்ப சீரியஸான கேஸ்ன்றதுனால அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருந்த ஏசிபி ஒருத்தரையுமே போலீஸ் வர வைக்கிறாங்க. இது ரொம்ப சீக்கிரட்டான கேஸ். இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டுமே பேசக்கூடாது. இந்த ஃபைலை படின்னு சொல்லிட்டு தேஷ்பாண்டியோட ஃபைலையும் கொடுத்துட்டு போறாரு. தேஷ்பாண்டி பண்ண 8 சம்பவத்தை அவர் படிச்சதுமே ஆடி போயிறாரு. அந்த லேடியை நம்ம ஹெல்ப்புக்கெல்லாம் கூப்பிட வேணாம் சார் சொல்லி இவனும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. தேஷ்பாண்டி இப்ப ஜெயில இருந்தாலும் அவங்கள மாதிரி பேட்டர்ன்ல இப்போ ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் உருவாகிட்டே இருக்கான். அவனை நம்ம பிடிக்கணும்னா அவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும் சொல்றாரு. ஜெயில இருந்து இவங்களை வெளியே வர வச்சு சம்பவம் அந்த இடத்துக்கும் கூட்டு போறாங்க. நான் கடைசியா பண்ண கொலையை போலயே தான் இந்த கொலையுமே பண்ணிருக்காங்க. என்னோட கேஸ் ஃபைல படிச்சது மொத்தம் 7 பேர் தான். அதுல 2 பேர் நீங்க இங்க இருக்கீங்க. மீதி இருக்க 5 பேரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த கேஸ் சால்வ் ஆயிடும்னு இவங்க சொல்றாங்க. இந்த லேடி 8 சம்பவம் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இவங்க ஹஸ்பண்ட் மட்டும் கொன்ன கேஸ்க்காக மட்டும் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுருப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அந்த கேஸ் ஃபைல படிச்சவங்க 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தரோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த கேஸ் ஃபைல காணாம போயிருக்கு. என் தங்கச்சி பையன் தான் இதெல்லாம் எடுத்து நோண்டி இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பையனை அந்த இடத்துக்கு வரான். டக்குன்னு இந்த போலீஸை பார்த்ததும் அங்கிருந்து ஓடி போயிடறான். அவன் பாத்ரூம்ல ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கான். அதை இந்த போலீஸ்காரமே எடுத்து படிச்சு பாக்குறாரு. தேஷ்பாண்டே இவர்கிட்ட தான் லெட்டர் போட்டு இது வரைக்குமே கம்யூனிகேஷன்ல தான் இருந்திருக்காங்க. தேஷ்பாண்டே நம்ம எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. இத்தனை நாள் இந்த பையனோட கனெக்ஷன் இருந்தது அந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இவங்களுமே நினைக்கிறாங்க. அப்படின்னு இந்த எபிசோடுமே முடிக்கிறாங்க.